ஹாய், நான் விஜி பேசுகிறேன். நம்ம எறா வடை செய்யலாம். எறா வடைக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, அதாவது கடலை பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அடுத்தது எறா. நான் சின்ன எறா தான் சேர்ப்பேன், ஏன்னா டேஸ்டியாக இருக்கும் சின்ன எறா. அதனால் சின்ன எறா தான் நான் சேர்த்துருக்கேன், பாருங்கள். அப்புறம் வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இது ரெண்டும் இடித்து வச்சுருக்கேன். சரிங்களா? பார்த்துக்கோங்க. சோம்பு போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் சோடா மாவு போட மாட்டேன், உங்களுக்கு சோடா மாவு வேணும்னா போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போது வடைக்கு பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வந்துருச்சா? இதில் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. போடலாம். இன்னும் ஒரு 3 வடை போடுற மாதிரி போடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்ம இதை ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். சரிங்களா? நல்லா சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இதை எப்படியும் நான் வாரத்தில் 2 முறை செஞ்சு கொடுத்துருவேன், இல்லைன்னா 1 முறை 2 முறை செஞ்சு கொடுத்துருவேன். என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். எறானாலே ரொம்ப பிடிக்கும். நல்லா பாருங்கள், திருப்பிக்கலாம். நல்லா இருக்குல்ல? பார்க்குறதுக்கு வடை சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த திருப்பிட்டோம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த வடையை என் ஹஸ்பண்டுக்கும் என் பிள்ளைக்கும் தரப்போகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வடை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா எடுத்து சாப்பிடுங்க. உண்மையிலே நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்லணும். நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கா? நீங்கங்க நல்லா இருக்கா? யம்மி. ஓகே, தேங்க்யூ.